என்னோட வந்தவங்க திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. மேக்சிமம் 90% பீப்புள் இல்லை. இப்போ நான் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சு பண்ண ஒரு கேரக்டர் வந்து அலிபாபான்னு ஒரு கேரக்டர் தான். ஏன்னா ஒரு திருநங்கையா பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்களாம் இப்போ நம்ம தெய்வமாட்ட வணங்குறோம். நீங்க வில்லனா நடிக்கிறதுன்றது கத்துறது, வெட்டுறது, ஓடுறது, ஃபைட் பண்றது, காமெடியா நடிக்கிறது தான் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். என்ன காரணம், நீங்க ரெண்டு பேர்த்த சிரிக்க வைக்கணும். எடுக்கும் போதே நமக்கு தெரியுது இல்லையா, சுத்தி நிக்கிறாங்கல்ல, கேமரா பிடிச்சிட்டு லைட் பிடிச்சிட்டு அவங்களுக்கு சிரிக்கிறாங்களா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். அதெல்லாம் யாரா அவன் டேமேஜா இருக்கான். அதெல்லாம் அப்ப சிவா பேசுறதுலாம் இளவரச மாமாலாம் நானே உளுந்தோடு சிரிச்சேன். அதே மாதிரி கைப்புள்ள காமெடியுமே இன்னும் நான் வந்து பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு காமெடி. அதெல்லாம் இன்னும் வந்து மீம்ஸ்னா வின்னர் தாங்க. ரியாஸ் கான்ட்ட அனுப்பிச்சுடுவான், அவன் எனக்கு வந்து அனுப்பிச்சுடுவான். மீம்ஸ் கிரியேட்டருக்கு வடிவேல் வந்து ரொம்ப என்னன்னா, இந்த வடிவேல் சாரோட நடிக்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டம். சொல்லுவேன், அதான் சொன்ன காமெடி பண்ணி காமெடியன்ஸோட நடிக்கிறதுன்றது ஒரு நடிகனுக்கு மிகப்பெரிய கஷ்டம். 90களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோயம்புத்தூர்காரங்க வந்து நிறைய பேர் இயக்குனராகவும் நடிகராகவும் நிறைய டெக்னீஷியன்ஸாகவும் உள்ள வந்தாங்க. அப்போ ஒரு நகைச்சுவையாக சொல்லுவாங்க, ஒரு ட்ரெயின் எக்ஸ்ட்ரா விட்டதும் போது கோயம்புத்தூர்காரங்க மொத்த பேரை இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த தாட் எப்படி இருந்தது? அப்போ நான் 90களில் பார்க்கும்போது உங்களோட நண்பர்கள் எல்லாரும் இருக்காங்க, தெரிஞ்சவங்களா இருக்காங்கன்ற போது எப்படி ஹாப்பியா ஃபீல்? இல்லை, அதனால தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ரூட் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து எங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு எந்த ஆஃபீஸ் போகிறதோ அதுக்கு போகிறதோ இல்லாமல் இதில் ஈஸியான ரூட் ரெட் கார்பெட்டாட்ட எனக்கு அமைச்சது வந்து சினிமாவில் வந்து ஒரு பெரிய கிஃப்ட். அதாவது நம்ம பெருசாக வராட்டியும் இது வரைக்கும் 36வது வருஷம். ஸோ என்னோட வந்தவங்க திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. மேக்சிமம் 90% பீப்புள் இல்லை. இப்போ நிறைய பேர் இறந்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் உதயபிரகாஷ்லாம் வந்து இறந்ததெல்லாம் மிகப்பெரிய நல்லா வந்துட்டு இருந்தாங்க. ரகுவரன், இந்த மாதிரி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. சரி, நம்ம ஏதோ இன்னும் சினிமாவில் அப்படியே ஓடிட்டு இருக்கோமே அப்படின்னு கேமரா முன்னாடி இருந்துட்டு நிற்கிறேன். அதனால ஒரு சந்தோஷம். கண்டிப்பா பிளஸிங்கான மூமெண்ட் தான். உங்களுக்கு நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணாலும் எனக்கு இந்த கதாபாத்திரம் ரீசன்ட் டைம்ல இந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப எனக்கே நல்லா இல்ல ரொம்ப பிடிச்சதுன்னா, நான் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சு பண்ண ஒரு கேரக்டர் வந்து அலிபாபான்னு ஒரு கேரக்டர் தான். இது வரைக்கும் மறக்க முடியாது என்னோட கேரக்டர். ஏன்னா ஒரு திருநங்கையா பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்களாம் இப்போ நம்ம தெய்வமாட்ட வணங்குறவங்க. அப்போ திடீர்னுட்டு அந்த படத்தில் வந்து சுந்தர் சார் வந்து நீ இந்த வேஷம் பண்ணு, திருநங்கை வேஷம் பண்ணணும்னு எனக்கு பயங்கர ஷாக். ஏன்னா அப்போ நான் இல்லைன்னா நடிச்சிட்டு இருந்த டைமு உயரம் கீரம் ஹேரு எல்லாம். அப்போ அதுக்காகவே இந்த ஹேர்லாம் ரிமூவ் பண்ணி அதுக்குன்னு ஒரு கெட்டப் பண்ணி இப்போ கூட வந்து என்னை வச்சு அந்த பிக் பாஸ் வச்சு ஒரு மீம்ஸ் பெருசாக வந்து ரீசெண்டாக வந்து அலிபாபான் கேரக்டர். அது வந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அதுக்கு எனக்கு ஃபுல்லாக கூட இருந்து பண்ணது சிங்கம்புலி. சிங்கம்புலியை நடிப்பான், அந்த மாரி நடிப்பான். வாய்ஸே அவன் தான் கொடுத்தான். அலிபாபா என் பேர், அவன் தான் டப்பிங் எனக்கு கொடுத்தான். நிறைய பேர்த்த வச்சு பேசி பார்த்தோம், ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் டைரக்டர் வந்து சுந்தர் சார் நீயே பேசுகிற, சிங்கம்புலி பேசணும்னு கரெக்டாக செட் ஆச்சு. ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வில்லனாக நடிக்கிறதுன்றது கத்துறது, வெட்டுறது, ஓடுறது, ஃபைட் பண்ணுறதுலாம் வேறு. காமெடியாக நடிக்கிறது தான் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். என்ன காரணம், நீங்கள் ரெண்டு பேர்த்த சிரிக்க வைக்கணும். அந்த படத்தில் எனக்கு பெரிய நல்ல ரைட்டப் வந்துச்சு. மாபெரும் நடிகர்கள் கவுண்டமணி சார், விவேக் சார் கூட விச்சு விஸ்வநாதன் நல்லா காமெடி பண்ணியிருந்தாங்க, எழுதியிருந்தான் ரைட்டப். ஹிந்துல பிரமாதம் எழுதி. ஸோ எந்த வேஷம் வேணால் பண்ணலாங்க. ஒரு காமெடி மக்களை சிரிக்க வைக்கிறது, சிரிக்கிற மாதிரி படம் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரி. நீங்க காமெடின்னு சொல்லும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது சுந்தர் சி சாரோட நீங்க பண்ண கலகலப்பு தான். அந்த காமெடி ஆமா, யாருக்குமே பிடிக்காம இருக்காது. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம அந்த சேசிங்லாம் சூப்பரா, டே துரத்திட்டு வரான்டா இடுப்புக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப நான் எங்கேயாவது வெளியில பார்த்தேன், சார் இடுப்பு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விடுன்னு கேட்பாங்க. உண்மையுமே வந்து அது பிளான் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க அப்படின்னு பிளான் பண்ணல. எடுக்கும் போதே நமக்கு தெரியுது இல்லையா, சுத்தி நிக்கிறாங்கல்ல, கேமரா பிடிச்சிட்டு லைட் பிடிச்சிட்டு அவங்களுக்கு சிரிக்கிறாங்களா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதெல்லாம் யாரா அவன் டேமேஜா இருக்கான். அதெல்லாம் அப்ப சிவா பேசுறதுலாம் இளவரச மாமாலாம் நானே உளுந்தோடு சிரிச்சேன். அந்த இடத்துல நிக்கிற அந்த சைட் அடுத்த ஷாட் எனக்கு வருதுட்டு நிப்பா, திடீர் ஷார்ட் எடு, ஓகே யாரா அவன் டேமேஜா நிக்கிறான் அப்படின்னு. அது வந்து கேட்கறதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. அந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த குண்டு தூக்கிருப்பேன், குண்டு மறந்துட்டேன் போடுறதுக்கு சுப்புகிட்ட. அது பாத்தீங்கன்னா டைரக்டர் என்ன சொல்லுவாரு, தப்பா இவ்வளவு தூரம் கொண்டு வராம இப்படி கொண்டு வந்திருப்பேன், கொஞ்சம் மேல தூக்கிட்டு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிறேன். செம படம், என்ன ஹிட் அந்த படம். அதே மாதிரி கைப்புள்ள காமெடியுமே இன்னும் நான் வந்து பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு காமெடி. அதெல்லாம் இன்னும் வந்து மீம்ஸ்னா வின்னர் தாங்க. ரியாஸ் கான்ட்ட அனுப்பிச்சுடுவான், அவன் எனக்கு வந்து அனுப்பிச்சுடுவான். மீம்ஸ் கிரியேட்டருக்கு வடிவேல் வந்து நம்பர் 1.
ஸோ அதில் வந்து வின்னர் வந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரானரி மாட்டிடுச்சு. ஸோ அது வந்து மறக்க முடியாத ஒரு படம் எனக்கு. ஓகே. வின்னர் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் அது. நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்ததா 10%ங்க. ஆஃப் த கேமரா இன்னும் நிறைய இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆஃப் த கேமராவா நடந்த ஒரு மொமெண்ட்லாம் சொல்ல முடியுமா? ஆஃப் த கேமரா இல்ல. என்னன்னா இந்த வடிவேல் சாரோட நடிக்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டங்க. அதான் சொன்னேன்ல, காமெடி பண்ணி காமெடியன்ஸோட நடிக்கிறதுன்றது ஒரு நடிகனுக்கு மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா சிரிச்சிருவோம். நீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்டா தான் இருக்கும். அவர் ஏறி வந்து மடியில் உட்காந்து இறக்கி விடுறது, ஏற்றி விடுறது, நீ இறங்குன்னு சொல்லுவேன் டைலாக். இது மானிட்டர் பார்க்கும்போது என்னால் முடியல. ஏன்னா அவர் ரியாக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பி பார்ப்பாரு என்ன, நான் சிரிச்சிருவேன். சரி டேக் பண்ணேன். நான் அதை எடுக்கும்போது ட்ரிவாண்டத்தில் பயங்கர வெயில், மத்தியானம் 12:15 இன்னும் நான் உச்சி வெயில் அந்த ஷாட் எடுக்கிறோம். சுற்றி நிற்கிற அத்தனை பேர் நிற்கிறான். அவனுக்கு எல்லாம் வேத்து பூத்து. இதில் நம்ம டேக்குனா 8-9 டேக். நான் அதில் ஆர்டிஸ்ட் எல்லாம் நிற்கிறாங்க. சுற்று பாலையா நிற்கிற, ரியாஸ் கண்ணி. என்னால் முடியல. அப்புறம் வந்து எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணோன்னா கண்டதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு சரி இப்போ டேக் போகலாம் அப்படின்னு நானும் மைண்டில் வந்து அந்த சீனே இல்லை பண்ணிட்டு டைலாக் கூட பார்த்தீங்கன்னா முணமுணத்திருப்பேன். அப்படி எடுத்தப்பட்ட ஷாட் தான் அது. சூப்பர். ஆனால் அது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் பார்த்து டப்பிங்கில் பேசணும்னு வைங்க. பட் என்னன்னா அந்த மாதிரி நடிகரோட நடிக்கும் போது கொஞ்சம் பயமாக இருக்கும். எதுக்கு அவ்வளோ வருஷம் அவ்வளோ படம் நடிச்சிருக்கேன். தலைநகரம் 2 ஐ மீன் நகர மறுபக்கம் அவரோட நடிச்சு கூட இந்த கேங்கஸ் நடிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஷாட் அவரும் நடிக்கும்போது என்னால் முடியல. நான் சொன்னேன் பின்னாடி தான் நின்று பின்னாடி திரும்பி தான் பார்த்து நடிப்பேன். அதெல்லாம் என்ன மானிட்டர் பார்த்தாலும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய நகைச்சுவைகள் நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நகைச்சுவையை திரும்பி பார்த்து சிரிக்கிறோம். ஆனால் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா காமெடி அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் இல்லையோ, காமெடியன்ஸ் பெருசாக அந்த அளவுக்கு இல்லையோ அப்படின்னு ஒரு டாக் போயிட்டே இருக்கு சார். நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? என்னன்னா அது யாரும் எடுக்கிறது இல்லை. ஏன்னா நான் தான் சொல்றேனே, காமெடி படம் எடுக்கிறது தான் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த மாதிரி பஞ்ச் டைலாக்லாம் எழுதணும். அது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாம் சொல்லிடுறாங்க ஒரு காமெடி படம் பிளான் பண்ணலான்ட்டு. காமெடி படம் பிளான் தான் பண்ண முடியும், எடுத்து சக்ஸஸ் பண்ண முடியாது தான் ரெண்டாவது. அதில் எவ்வளோ ஃப்ளாப் ஆயிருக்குன்னு தெரியுது. ஆமாம். உள்ள தெளித்தா வந்தப்போ மாபெரும் 1.5 வருஷம் ஓடிச்சு அது தியேட்டரில். இன்னும் கொண்டாடுறாங்க. அந்த அலைகளையில சாங் வந்ததுக்கப்புறம் இந்த 2K கிட்ஸ்லாம் படம் பார்த்துட்டு என்ன எங்கே பண்ணல சார், உள்ள தெளித்தாலே பார்த்தா சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போதான் பிறந்தா சார் இப்படிலாம் சொல்லுவாங்க. நம்மளை அசிங்கப்படுத்தினா வைங்க, அது வேற. இருந்தாலும் அது சொல்லும் போது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்துச்சு அந்த, பட் எதுவுமே ஓடலையே. ஸோ காமெடி படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதற்கான கரெக்டாக உழைக்கணும். எல்லாரும் சேர்ந்து உழைத்தால்தான் அந்த படம் கரெக்டா பஞ்சு டைலாக் எழுத வந்து. கண்டிப்பா கவுண்டமணி சார் அவர்களும் ஆஃப் த கேமரா வந்து கவுண்டர் போட்டுக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு. கவுண்டமணி சாரோட உட்கார்ந்தோம்னு வைங்களேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஞாபகம் இருக்கா சார்? அதான் மறக்க முடியாத ஒரு கவுண்டர். என்னன்னா ஒரு தடவை வந்து யாரோ சொன்னார், யாரோ வந்து யாரோ இறந்துட்டோம் பணம் வேணும் அப்படின்னு கேட்டார். ஆடா இருந்தாலும் தான் அப்படி இறந்துட்டானே, அவனுக்கு எதுக்கு பணம்? அவர் என்ன சொன்னா, அதுக்கு என்ன ஒரு நல்ல எலும்பை காலில் கட்டி விட்டோம்னா ஒரு நாய் வந்து மயானம் வரைக்கும் இழுத்துட்டு போக போகுது அப்படின்னா. இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. எவ்வளவு சீரியஸான விஷயம். டக்குன்னு காலில் கட்டி அதை இழுத்துட்டு போயிரு. அதே மாதிரி யாருக்கும் ஸ்டில்ஸ் தர மாட்டாரு. நம்மள யாராவது கேட்டா கொடுப்போம்ல, இதை வாங்கி தரவே மாட்டாரு. எதை இன்டர்வியூ பார்த்துருக்கீங்களா? எதை அவர் சொல்ல வேண்டாம், எதுக்கு என் போட்டோ போய் எடுத்துட்டு என்ன செய்ய போற நீ, என்ன செய்ய போற நீ, போய் வச்சுக்க போறியா, போயா போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னாரு. ஓகே ஓகே. அதனால பெரும்பாலும் ஒரு இன்டர்வியூஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. எந்த ஃபங்க்ஷனு இன்டர்வியூ இது வரைக்கும் ஒரு இன்டர்வியூ கொடுத்து நான் பார்த்தது இல்லைங்க. எதுக்கு கொடுக்கணும்னு கேட்பாரு. அந்த மாதிரி அவர் கேரக்டர். அவர் என்ன சக்ஸஸ் இருந்தார். எஸ். வேற ஏதாவது அவரோட பேசணும் மறக்க முடியாது? நிறைய இருக்கு, கண்ணாபுனான் இருக்கு. எல்லாமே என்னன்னா ஒவ்வொன்னா சொல்லிட்டே போகலாம், அவ்வளோ இருக்கு அவர்கிட்ட. ஏன்னா நிறைய ஒருத்தர் ஒன்று சொன்னா பரவாயில்லைங்க, நம்ம பேசுறதுக்குள்ள ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். அது அப்புறம் யாரோ ஒருத்தர் உட்காந்து நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது புசு மூடி வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தோம். ஒருத்தன் அப்படியே பீடி வச்சுட்டு, இந்த வயசுல இவ்வளோ ஹேர், எதாவது யோசனை பண்ணா தானே அப்படின்னு. யோசனை பண்ணா தானே கொட்டி இருக்கு அப்படின்ற வேலை. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய நீங்க சத்யராஜ் சார் இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்டீங்கன்னா அப்படி கொட்டும். ஏன்னா அவங்க 2 பேர் காம்பினேஷன்லாம் வேற லெவலான ஒரு காம்பினேஷன். அந்த மாதிரி அவரு ஸோ அதான் அந்த கோயம்புத்தூர் கேங்குக்கு உண்டான அந்த ஒரு நக்கல் அது இருந்துகிட்டே இருக்கு எல்லாத்துக்கும். சூப்பர். இப்போ ரீசெண்டாக நீங்கள் வெளித்திரையிலும் சின்னத்திரையும் கண்டினியூஸாக பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட்ஸாக உங்களுக்கு எது போயிட்டு இருக்கு? இப்போ மூக்குத்தி அம்மன் முடிஞ்சிருச்சு. சூப்பர். அது வந்து அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய படமாக இருக்கும் இண்டஸ்ட்ரியில். ஆமாம், அந்த மாதிரி மிகப்பெரிய படம். அப்புறம் டூன்னு ஒரு படம், டபுள் ஆக்குபன்சின்னு ஒரு படம், கொஞ்சம் நியூ ஃபேஸஸ்.
விடிவி கணேஷ் எல்லாம் நடித்து அது வந்து அந்த ஒரு படம். அஸ்வின் அப்படின்னு ஒரு டைரக்டர் புதுமுக எல்லாம் யங்ஸ்டர்ஸ். ஸோ அதில் ஒரு சந்தோஷம், அந்த யங்ஸ்டர்ஸோட போய் நிறையா பண்ணாங்க. அது ஒரு எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அனுபவம். அது எல்லாமே சுற்றி சின்ன சின்ன பசங்களாக சுற்றிக்கிட்டு நம்ம மட்டும் அப்படி ஏஜ் ஓகே. அந்த படம் இப்போ தான் முடித்தேன், முந்தானே தான் படம் முடிஞ்சது. அது எங்கள் பேனர் தான். அனி பாப்பா இருக்கார்ல, சின்ன பாப்பா ப்ரொடியூசரான படம் அது. அந்த படம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நாய்ஸ் சேகர்ன்ட்டு ஒரு பையன் டைரக்ட் பண்ணான். அவரே ஹீரோவாக நடித்த ஒரு படம், நல்ல ப்ரொடியூசர்ஸு. அதில் ஒரு படம் இப்போ தான் தம்பி கூப்பிட்டாப்புல, நான் அந்த கேரக்டர் பண்ணேன், அது நடித்தேன். ஸோ இந்த 3 படம் முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ நான் அந்த நடு சென்டரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு இப்போ ரீசெண்ட் டைமில். அதில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுகிறேன். உண்மையிலேயே அது யார் டைரக்ட்னா நரு கீர்த்தின்னு 2 பேர் யங்ஸ்டர்ஸ். நருன்ற டைரக்ட் பண்ண, கீர்த்தின் யாருன்னா அரவிந்த்ராஜன் மிகப்பெரிய டைரக்டர், அவருடைய டாக்டர் அவர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்தா ஸ்கிரிப்ட் பண்ணி டைரக்ட் பண்ணாங்க. 17 எபிசோடு நேற்று முடிஞ்சது அந்த 2 எபிசோடு. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது உண்மையில். ஃபஸ்ட்டு எனக்கு மிகப்பெரிய பிடிச்ச நடிகரில் ஒருத்தர் யாருன்னா சசிகுமார் சார். அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் படங்கள் பார்த்துட்டு நான் விமர்சனம் பண்ணுவேன், அவர்கிட்ட பேசுவேன், எல்லாம் சொல்லுவேன். கூட நடித்தது கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு படம் அவரோட இந்த சீரியஸ் நடிக்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாச்சு அவரோட. அப்புறம் கலையரசன் இருந்தாப்புல, காம்பினேஷன் இல்லாட்டியும் ஒரு தம்பியாக நல்ல படம். சேதுனாவோட சன் கூட விஜய் சேதுபதி சார் சன் நடித்தார். பட் அவங்க காம்பினேஷன் இல்லை. ஓகே ஓகே. அப்புறம் மயம் கோபி சார் நடித்தார். ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. பட் சசிகுமார் காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு அந்த வெப் சீரிஸ் நடித்தாங்க. எல்லாமே யங்ஸ்டர்ஸ். நீங்கள் இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது அந்த சீரீஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2வது ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு பேஸ்கெட் பாலை வச்சு பிரமாதமான பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் அது. அதில் நான் ஒரு பிடி சாரா பிடி வாத்தியராக வருவேன். ஒருத்தனை அவனை வந்து எந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ணுற ஒரு கேரக்டர். ஒரு சின்ன வில்லனிக்கான ஒரு ஆன்டகனிஸ்ட், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பட் என்னன்னா, நம்ம அதில் என்ன நடிக்கிறோம் என்ன பண்ணுறோன்றதை விட அந்த செட்டில் போயிட்டு அவங்களோட நின்று அந்த பார்க்கறது ரொம்ப வியந்து பார்ப்பேன். எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு 25, 26 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க, எல்லாரும் சின்ன சின்ன பசங்க. நீங்கள் நடிக்கிறவங்கலாம் அத்தனை பேருமே எல்லாமே ஒரு யூனிட்டாக சேர்ந்து அது பண்ணி ஒரு நல்ல ப்ராடக்டாக வெளியே கொண்டு வந்தாங்க. செந்தில் ப்ரொடியூசர், நல்ல அருமையான ப்ரொடியூசர், வெளியே கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி மிகப்பெரிய சக்ஸஸில் இருக்காங்க. பார்ட் 2 கூட வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எண்டு வந்து 1ஓட முடிச்சிருப்பாங்க. பார்ட் 2 அதான் லீடு ஒன்று கொடுத்து கொடுப்பாங்க. உண்மையிலே அந்த நரு கீர்த்தியை பற்றி சொல்லணும்னா, இந்த வயசில் அவங்க இவ்வளோ திங்க் பண்ணுறது இல்லை, அது பெரிய விஷயங்க. சூப்பர். ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய ஃபியூச்சர் இருக்குது சினிமாவில். சொன்னா நீங்கள் பேசும்போது சசிகுமார் அவர்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அவரோட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே சசிகுமார் அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறேன். ஏன் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அப்படி சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்? எதனால் உங்களுக்கு? அதாவது இப்போ நீங்கள் வரீங்க, வந்தோடனே நீங்கள் பழகிறீங்களோ இல்லையோ, ஆனால் விஜய் ஜித்துன்னு எனக்கு தெரியணும். தெரிஞ்சோன்னே நீங்கள் என்கிட்ட வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டாலும் நானாக வந்துடணும் உங்கள்கிட்ட. எப்படி இருக்கீங்க, நீங்கள் தானே அப்படின்னு ஹக் பண்ணி உங்களை கொடுக்கறது உங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சசிகுமார் சார் அப்படி பண்ணுறாரு. நான் என்கிட்ட ஒர்க் பண்ணல எங்கேயாவது. அப்புறம் வந்து அவர் வந்து பார்ட்டி ஃபங்க்ஷன் எதுக்குமே வர மாட்டார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் முன்னாடி ஏதோ பார்த்தேன், அதுக்கப்புறம் மெசேஜ் மட்டும் அனுப்புவேன். இந்த மாதிரி சார் இது பார்த்தேன், டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தேன், இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது. எனக்கு அந்த ஒரு ஹேபிட் இருக்குது. ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க யாரோ என்னமோ. இப்போ வந்து ஆண் பாவம் போடாது அந்த டைரக்டரோட நம்பர் வாங்கி பேசினேன். சூப்பர். நம்ம அது நம்ம கிட்ட ஒர்க் பண்ணோம், அது கிடையாது. அவங்கள கொஞ்சம் நமக்கு அவங்கள சந்தோஷம் நம்ம சொன்னோம்னா, இப்படி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஆரம்ப காலத்துலேருந்தே நான் பண்ணியிருக்கேன். அதை யாராக இருந்தாலும். சேரன் சாருக்கு தெரியவே தெரியாது. ஒரு படம் ஒரு ஆட்டோகிராஃப் ஜெயிச்சோன்னா பொக்கே ஒன்று அனுப்பிச்சார். ஐ லைக் தட் மூவி மட்டும் போட்டு அனுப்பிச்சேன். இது வரைக்கும் அவருக்கு தெரியாது யார் அனுப்பிச்சாங்க. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எங்கேயோ பார்க்கும்போது சொன்ன ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் தான் சார் அனுப்பிச்சேன். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்துக்கும் செய்வேன், எனக்கு பிடிச்சி. அந்த மாதிரி சசிகுமார்ட்ட அப்படி பேசிட்டு இருந்தேன். திடீர்னு ஷூட்டிங்கில் உட்காந்துருக்கேன், வேகம் வந்து அவர் வர வேகம் என்னை பார்த்து ஓடி வர்றாரு. அந்த இயல்பான இருக்கிறது, அந்த இயல்பு தான் என்னத்தை கொண்டு போறாங்க எல்லாரும். அதாவது நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், எம்ஜிஆர் இறந்துட்டார், யாராவது கேட்டா அதான் சொல்லுவேன். அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம யாரும் அவர் கிடையாது. ஓகே, எம்ஜிஆர் இறந்துட்டார். அப்ப என்ன ஆச்சுன்னா, நம்ம என்னவோ அந்த மாதிரி இருந்துட்டு போய்க்கணும். உண்மை. நம்ம நீங்க ஒரு படம் ஓடிடுச்சு, நீங்க ஒரு படம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி இருந்தோம்னா அப்படியே தூக்கி வெளியே வீசிடும். நான் சொல்வேன், சினிமா என்பது ஒரு தேவதை. அந்த தேவதை வந்து மிகப்பெரிய அருள் இருந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர முடியும். அந்த தேவதை அருள் பிடிச்சி ஒன்று கொண்டு வராங்க. நீ வந்து ஆடினேன்னு வை, அந்த தேவதை அப்படியே கை விட்டா நீ அப்படியே போய் கீழே விழுந்து. பேசாமல் இருந்தோம்னா நம்ம கஷ்டப்படுற காலத்தில் கூட யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க.
ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நடுவில் வந்து அவர் சொன்னார் ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னாரு. இன்னைக்கு அவர் சூப்பராக இருக்கார். எல்லாம் அடிச்சு இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வந்து பெஸ்ட் ஹீரோ அவார்டு அவர் நடிச்ச நல்ல படமா நடிப்பார்னு பேர் வாங்கிட்டார். உண்மையிலேயே நல்ல படம். சில சமயம் அது வராது. அவர் படங்கள் எல்லாம் யூத்திலாம் பாருங்க சூப்பராக இருக்கும். ஸோ அவர் வந்து எனக்கு பிடிச்ச ரொம்ப நெருங்கிய நல்ல நண்பர் அப்படின்ற மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன். அது மாதிரி எப்படியாவது விஷ் பண்ணுவேன் ஏதாவது ஒன்றுக்கு. அவரு எனக்கு உடனே ரிப்ளை பண்ணுவார். இத்தனை நடு சென்டரில் இருக்கும்போது நான் விஷ் பண்ணணும்னு உடனே நடு சென்டர் நானும் அவர் இருக்கிற ஷார்ட் எடுத்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புறாரு. இப்போதான் டப்பிங் பேசிட்டு. ஸோ இதெல்லாம் அவருக்கு இந்த சின்ன ஒரு இந்த இன்டர்வியூ மூலியமா நானும் இந்த விஷயத்தை நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பா அது அப்படிதான் இருக்கணும். யாரா இருந்தாலும் நம்ம பழகணும். அது யாரா இருந்தாலும் நம்ம இது பண்ணணும் அப்படின்றது என்னோட இது.